Our topic is fundamental of the analysis of algorithmic efficiency. In the fundamentals of the analysis வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அல்காரிதம் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி, அல்காரத்தோடைய எஃபிஷியன்சியை வந்து அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணுற அந்த அல்காரத்தில் வந்து எந்த அல்காரதம் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த அல்காரதமை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து ஒரு அல்காரதம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பேஸ்ட் அப்பான் அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு அல்காரதம் வந்து பெஸ்ட்டான அல்காரதம் ஃபஸ்ட்டான அல்காரதமாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அனலிசிஸ் ஃப்ரேம்ஒர்க்னால் என்னென்னு பார்க்கலாம். அல்காரிதமோடைய எஃபிஷியன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுதான் வந்து அனலிசிஸ் ஃப்ரேம்ஒர்க். இந்த அனலிசிஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்பேஸ், இன்னொன்று வந்து டைம். அல்காரத்தோடைய டைமும் அல்காரத்தோடைய ஸ்பேஸ் அது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் வந்து எஃபிஷியன்சியாக இல்லையான்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, நம்ம டிசைன் பண்ணியிருக்க அல்காரிதத்தை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து எஃபிஷியன்சியாக இல்லையான்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நம்ம ஒரு அல்காரத்தை டிசைன் பண்ணிவிட்டு அந்த அல்காரத்தில் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனராக வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி சிஸ்டத்தில் அப்ரோச் பண்ணுறது தான், சிஸ்டமேட்டிக் மேனராக அப்ரோச் பண்ணுறது தான் இந்த அனலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க். அல்காரிதம் வந்து எப்படி அல்காரிதம் வந்து எஃபிஷியன்சியாக இல்லையான்னு டிசைட் பண்ணிவிட்டு அது எப்படி சொல்லலான்னா, அதோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த அல்காரிதம் வந்து எஃபிஷியன்சியாக இல்லையான்னு சொல்லலாம். அல்காரிதமோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த அல்காரிதம் எஃபிஷியன்சியாக இல்லையான்ட்டு சொல்லலாம். ஒரு அல்காரிதம் வந்து எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னா, இதில் வந்து அல்காரிதம் எஃபிஷியன்ஸில் 2 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரன்னிங் டைம், இன்னொன்று வந்து மெமரி டைம். ரன்னிங் டைம்னால் ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒரு அல்காரிதம் மெமரியில் சேவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இந்த அல்காரிதம் மூலயமா. நெக்ஸ்ட்டு இதோடைய ரீசன்ஸ், இதோடைய க்ரைட்டீரியா என்னென்னா, அல்காரிதோடைய க்ரைட்டீரியா என்னென்னா, என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் while we designing the algorithm. சிம்பிளிசிட்டி, அல்காரிதம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும், யூசர் அண்டர்ஸ்டாண்டபுளாக வந்து இருக்கணும். ஜெனரலிசிட்டி, அதோடைய கண்டென்ட் எல்லாம் வந்து அதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் ரெக்வயர்டாக இருக்கணும், எந்த ஒரு கண்டென்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது. ஸ்பீட், அதோடைய ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் அதோடைய மெமரி, அது வந்து மெமரியில் சேவ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கூடாது வந்து கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான க்ரைட்டீரியாஸ். நெக்ஸ்ட்டு அல்காரிதத்தோடைய டைம் எஃபிஷியன்சி, ஸ்பேஸ் எஃபிஷியன்சி என்னென்னு பார்க்க போகிறோம். டைம் எஃபிஷியன்சி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா, அல்காரிதம் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரன் ஆகுது, ஹவு ஃபாஸ்ட் அல்காரிதம் ஷுட் பி ரன், அதை கால்குலேட் பண்ணுறது தான் டைம் எஃபிஷியன்சி. ஸ்பேஸ் எஃபிஷியன்சினா என்னதுன்னா, எவ்வளோ மெமரியில் அது வந்து சேவ் ஆகுது, எவ்வளோ ஸ்பேஸில் அந்த அல்காரிதம் வந்து சேவ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் தி இன்புட் ஆஸ் வெல் அஸ் தி அவுட்புட் ரெண்டுமே வந்து எவ்வளோ மெமரியில் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்னா, ஒரு அல்காரிதத்தை டிசைன் பண்ணுறதுக்கு இதில் என்னென்னலாம் இருக்கணும், அல்காரிதத்தில் என்னென்னலாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் இது அல்காரிதம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணணும், அல்காரிதத்தோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணணும். ஏன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணோம், நம்மளுடைய அல்காரிதம் வந்து எவ்வளோ ஸ்பேஸில் சேவ் ஆகுது, எவ்வளோ மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸில் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணுற அல்காரிதம், நம்ம டிசைன் பண்ணுற அல்காரிதம் பெஸ்ட்டாக, ஃபஸ்ட்டாக, ஆவரேஜாக, இதில் 3ல் எந்த கேஸில் அந்த அல்காரிதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அல்காரிதத்தோடைய இன்புட் சைஸ் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரன்னிங் டைம், எவ்வளோ
ரன் ஆகிறதுக்கு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து க்ரோத், ஆர்டர் ஆஃப் க்ரோத், அல்காரிதத்தோடைய ஆர்டர் ஆஃப் க்ரோத் இது எல்லாமே நம்ம வந்து மெஷர் பண்ணி இது அல்காரிதத்தை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறதும் பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு என்னென்னா ஒரு அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு மெமரியில் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. கான்ஸ்டன்ட் அண்டு இதில் வந்து 2 ஃபேக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக். கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா ஒரு கேரக்டர் செட்டில் சிங்கிள் கான்ஸ்டன்ட்டை வந்து எடுத்து டிஃபைன் பண்ணுறது தான் கான்ஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்ஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்னால் இன்டீஜர் வேல்யூ, அதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்கே ஃபார்முலா பாருங்கள், S of P equal to C plus SP. Cன்றது கான்ஸ்டன்ட், SPன்றது ஸ்பேஸ் டிபெண்ட். எதோடைய ஸ்பேஸ் டிபெண்ட்னா இன்டீஜர் கேரக்டரிஸ்டிக்ஸோடைய ஸ்பேஸ் டிபெண்ட் தான் S of P. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 நம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் A, B. ஆட் பண்ண அந்த வேல்யூவை வந்து ரிட்டர்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. S of P equal to C plus SP. Cன்றது கான்ஸ்டன்ட் ப்ளஸ் S of P ஸ்பேஸ் வந்து இனிஷியலில் 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோடைய வேர்ட் சைஸ் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 2. இதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னா ஒரு அல்காரிதம் ரன் ஆகி முடிகிற வரை அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதை கால்குலேட் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு மல்டி யூசர் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கப்போ அதில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா சிஸ்டம் எவ்வளோ வந்து லோட் ஆகுது, எவ்வளோ ப்ரோக்ராம் நம்ம வந்து அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை பொறுத்து. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அதர் ப்ரோக்ராம் ரன்னிங், வேறு ப்ரோக்ராம் வந்து என்ன டைமிங்கில் ரன் ஆகுது அதை பொறுத்து, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பொறுத்து, நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்வேரோட ஸ்பீடை பொறுத்து தான் வந்து இதோடைய எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரீக்வன்சி கவுண்ட்னா என்னென்னா இது வந்து எத்தனை டைம் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அதை டினோட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கவுண்ட். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், கால்குலேட்டிங் சம் ஆஃப் n நம்பர்ஸ். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த சைட் கொடுத்துருக்குது ஸ்டேட்மெண்ட், இந்த சைட் கொடுத்துருக்குது ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டு. ஃப்ரீக்வன்சி கவுண்ட்னா ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை ஃபைண்ட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கவுண்ட். இப்போ இந்த லூப்பில் பாருங்கள், I equal to 0. I equal to 0ன்றது வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ 1 I less than nன்றது வந்து அந்த லூப்பில் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா n+1 டைம்ஸ். நெக்ஸ்ட் I++ எத்தனை டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா n டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் கிடைக்குன்னா 3n+2. அப்போது இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நார்மலாக எதில் வந்து நம்ம வந்து ரினோட் பண்ணணும், பிகோ நோட்டேஷன்ஸில் தான் வந்து இதை வந்து ரினோட் பண்ணணும். அப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிகோ ஆஃப் எண்ணுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குது. இதுதான் வந்து இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள். மேட்ரிக்ஸ் அடிக்ஷன் அல்காரிதம் வந்து இதில் வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து I, இன்னொன்று வந்து J. ஏன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன்ன்றதால் ரெண்டுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் இன்புட் வந்து ஐயும் ஜேவும் வந்து இன்புட்டு. இப்போ ஃபார் லூப்பில் I equal to 0வா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து I வந்து 0வாக இருக்கும். I less than என்னன்னு செக் பண்ண போகிறோம். அப்படி I less than என்னன்னா ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து J லூப்க்கு வரும். அதே மாதிரி J லூப்பில் செக் பண்ணுறோம். J equal to 0 வந்து இனிஷியல் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து J less than என்னன்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் போயிட்டே இருக்கும் until J++ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் அடிஷனோட ஃபார்முலா என்னென்னா C of I of J equal to A of I of J plus B of I of J. மேட்ரிக்ஸ் அடிஷனோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு லூப் பாருங்கள், இந்த சைட் ஸ்டேட்மெண்ட், இந்த சைட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட்.
ஃப்ரீக்வன்சி கவுண்ட்னா எத்தனை டைம் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி கவுண்ட். I = 0 எத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 1 டைம். I <n எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா n+1 டைம். I++ வந்து n டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. J = 0 n டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் J <n n² + n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. J++ n² டைம். C(i) of j = A(i) of j + B(i) of j. இது வந்து n² டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த எக்ஸிக்யூட் ஆகிற இந்த இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிக் ஆஃப் n² ஈக்குவலாக இருக்குது. மெஷரிங் அண்ட் இன்புட் சைஸு. அல்காரிதத்தோட இன்புட் சைஸை மெஷர் பண்ண போகிறோம். எப்படி மெஷர் பண்ணலான்னா எஃபிஷியன்சி மெஷர் ஆஃப் அன் அல்காரிதம். அதாவது இன்புட் சைஸ் ஆர் ரேஞ்ச் வந்து அல்காரிதத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னா ஃபங்க்ஷன் மூலியமாக. ஃபங்க்ஷன் ஆஃப் n. ஃபங்க்ஷன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் பெர்ஃபார்ம் எ டாஸ்க் டுகெதர். இப்போது அந்த பராமீட்டர் வந்து அல்காரிதம் இன்புட் சைஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். அதோட அல்காரிதம் எஃபிஷியன்சி வந்து எத்தனை டைம் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நாட் ஆன் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதோட மேட்ரிக்ஸோட ஆர்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. The input given may be a square or non-square matrix. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஸ்கொயர் ஆர் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் டஸ் நாட் ஹாவ் இன்வெர்ஸ். Some algorithm record more than one parameter to indicate the size of their input. சில அல்காரிதத்தோட சைஸ் வந்து மோர் தென் ஒன் பராமீட்டரை இண்டிகேட் பண்ணியிருக்கும். ஒன்னை விட அதிகமாக, மோர் தென் ஒன். இன் சச் சுச்சுவேஷன், சில சுச்சுவேஷனில் வந்து சைஸை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் மூலியமாக. அது வந்து நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். பைனரி ரெப்ரசன்டேஷன்னா B = floor of log 2 n+1. ஃப்ளோர்னா என்னென்னா ஹையஸ்ட் இன்டீஜர். அதோட எக்ஸாம்பிள் வந்து சார்ட்டிங், நைவ் அல்காரிதம், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n². பெஸ்ட் அல்காரிதம், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n. யூனிட் ஃபார் மெஷரிங் ரன்னிங் டைம். அல்காரிதத்தோட ரன்னிங் டைமை மெஷர் பண்ண போகிறோம். ரன்னிங் டைம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஸ்பீட் ஆஃப் ஏ பர்டிகுலர் கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டரோட ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் ஏ ப்ரோக்ராம். நம்ம டிசைன் பண்ணுற ப்ரோக்ராமோட குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கம்பைலர் யூஸ்டு. அது நம்ம யூஸ் பண்ணுற கம்பைலரை பொறுத்து அந்த ரன்னிங் டைம் வேரி ஆகும். டு மெஷர் த அல்காரிதம் எஃபிஷியன்சி, ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதத்தோட இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது என்ன ஆப்ரேஷன்னா பேசிக் ஆப்ரேஷன். பேசிக் ஆப்ரேஷன்னா என்னென்னா நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதுதான். ஸோ கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் டைம் த பேசிக் ஆப்ரேஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் வில் கிவ் ரன்னிங் டைம். அதாவது எத்தனை டைம் அந்த பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் ரன்னிங் டைமாக எடுத்துக்கும். மோஸ்ட்டாக இந்த பேசிக் ஆப்ரேஷன் வந்து இன்னர் லூப்பில் தான் வந்து டைம் கன்சியூம் பண்ணிக்கும். 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அதோட இன்புட் சைஸு, அதோட பேசிக் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சிங் எ கீ எலமெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் n எலமெண்ட். ஒரு கீ எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதோட இன்புட் சைஸ் என்னென்னா லிஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸ் n. அதோட பேசிக் ஆப்ரேஷன் என்ன கம்பேரிஷன், கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆஃப் கீ வித் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதோட இன்புட் சைஸ் வந்து the 2 matrix with order n into n. அதோட பேசிக் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டிங் ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ். அதோட இன்புட் சைஸ் என்னன்னா 2 நம்பர்ஸ் தான். அதோட பேசிக் ஆப்ரேஷன் வந்து டிவிஷன். ரன்னிங் டைமோட ஃபார்முலா என்னென்னா T of n = COP into C of n. Tனா டைம் காம்ப்ளெக்சிட்டி, என்னன்னா இன்புட் சைஸ், அதாவது ரன்னிங் டைம் ஆஃப் பேசிக் ஆப்ரேஷன். COPனா எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் த பேசிக் ஆப்ரேஷன். ஒரு பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் COP. நெக்ஸ்ட் வந்து C of n, நம்பர் ஆஃப் டைம் த பேசிக் ஆப்ரேஷன் நீட் டு பி எக்ஸிக்யூட்டட். அதாவது எத்தனை டைம் வந்து பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் C of nன்னு சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் க்ரோத். ஆர்டர் ஆஃப் க்ரோத்னா என்னென்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். அந்த டைம் கால்குலேட் பண்ணுறது தான் ஆர்டர் ஆஃப் க்ரோத்து. இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம்னா அது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா n டைம்ஸ் எடுத்துக்கும். இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகுறது தான் ஆர்டர் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா n
log n log n squared n cube எக்ஸெட்ரா 2n வரைக்கும் இருக்கும். 2n தான் ஹையஸ்ட் லாஸ்ட்டு. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டைம் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ இந்த இதில் இன்க்ரீஸ் ஆகுறத காட்டியிருக்காங்க. லாக் என்னன்னா ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்கும். இது 2n ரொம்ப ஹையஸ்ட் அதிக டைம் எடுத்துக்கும். அதுதான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம். அதே நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் மிடில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆவரேஜ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து மிடில் வரையும் சர்ச் பண்ணணும். அதே நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் சர்ச் பண்ணணும். அப்போ நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம இது ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். An algorithm efficiency is measured as a function of a parameter indicating the size of the algorithm input. But some algorithm for which running time depend in input size and on the particular input. அதாவது சம் அல்காரிதம் வந்து இதோட இன்புட் சைஸ் வந்து அல்காரிதத்தோட இன்புட் சைஸ் வந்து ரன்னிங் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சீக்வன்ஷியல் சர்ச் அதோட அல்காரிதம் பார்க்க போகிறோம். அதோட இன்புட் சைஸ் வந்து அரே ஏ ஆஃப் 0 to n-1 வரைக்கும். அதோட சர்ச் கீ வந்து கேன்னு எடுத்துக்கிறோம். அதோட அவுட்புட் என்னென்னா ரிட்டர்ன் த இன்டெக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ தட் மேட்ச் கே. அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஏ வந்து கேக்கு மேட்சாக இருந்தால் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்ஸ் ஆகிட்டுனா -1 மேட்ச் இல்லைன்னா -1. இனிஷியலாக i = 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஒய் i less than n என்னன்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஏ ஆஃப் i வந்து கேவோட மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அது வந்து நாட் ஈக்குவல் மேட்ச் ஆகலை. ஸோ வந்து i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. i = i+1. இஃப் i less than n i வந்து ரிட்டர்ன் ஆகும். இல்ஸ் ஆகிட்டுனா -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். லாஸ்ட்டாக டைம் ஸ்பேஸ் ரேட் ஆஃப். டைம் ஸ்பேஸ் ரேட் ஆஃப் இஸ் பேசிக்கலி a situation where either a space efficiency can be achieved at the cost of time. அதாவது ஃபேஸ் எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம்னா அது கம்மியான டைம்லேயே நிறைய மெமரிஸ் எடுத்துக்கும். ஆனால் கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண நிறைய மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஆனால் கம்மியான டைம்லேயே அது சால்வ் பண்ணிடும். டைம் எஃபிஷியன்சி கேன் பி அச்சீவ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் மெமரி. அதாவது டைம் எஃபிஷியன்சி எப்படின்னா கம்மியான மெமரி எடுத்துக்கும் ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க.